ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி இந்த 2 நகரங்களில் அணுகுண்டு வீசப்பட்டதுடைய 81வது ஆண்டு நினைவு தினம் இப்போ சமீப காலமாக அனுசரிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஜப்பானில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அவர்களுடைய அரசு ஒரு பாதுகாப்பு தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. இந்த வெள்ளை அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் கொண்ட வெள்ளை அறிக்கையாக இருக்குது. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதிலிருந்து ஜப்பானுடைய எதிரி நாடுகளாக கருதப்படும் சைனா, வடகொரியா, ரஷ்யா இது போன்ற நாடுகளில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது. அங்கே மட்டும் இல்லாமல் ஜப்பான் நாட்டு மக்களே இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் இதை பற்றி உலக மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது இந்தியா டுடேயில் வந்திருக்க ஒரு நியூஸ். சைனா ப்ரொட்டஸ்ட் அஸ் ஜப்பான் கால்ஸ் பீஜிங் இட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் பீஜிங்கை தான் தங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அந்த வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கிறாங்க. அதனால் இதற்கு சைனா மிக கடும் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படிங்கிறது இந்த நியூஸில் பார்க்குறோம். எதற்காக இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் நாசி ஜெர்மனிக்கு நிகரான அளவு ஜப்பான் அரசுமே மிகப்பெரிய ஒரு மனித இனத்திற்கு எதிரான ஒரு குற்றங்களை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு அதிகமானவர்கள் இறந்திருக்காங்க. பல பெண்கள் பல லட்சம் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டார்கள். அதனால் அவர்களுடைய இராணுவத்தை முழுவதுமாக டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க, 0 அப்படிங்கிற அளவு கொண்டு வராங்க. அதன் பிறகு கொரியா வார் இந்த டைம் வரும்பொழுது தான் அமெரிக்கா அவர்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க. நீங்கள் மீண்டும் உங்களுடைய இராணுவத்தை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் இதற்கு முன்பாக 70 லட்சம் அப்படின்னு இருந்த அந்த எண்ணிக்கை அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, வெறும் ஒரு 2.5 லட்சம் 2 லட்சம் அந்த அளவுக்கு தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ஒரு தற்காப்புக்காக மட்டும்தான் ஜப்பான் தன்னுடைய இராணுவத்தை நடத்தி கொண்டு வருகிறது. வெறும் ஒரு 2 லட்சம் இராணுவ வீரர்கள் மட்டும்தான் அவர்களுடைய இராணுவத்தில் பணிபுரிகிறார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கு. எங்களை சுற்றி நிறைய எதிரி நாடுகள் விட்டார்கள். அவர்களை சமாளிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமாக காரணம் காட்டுவது யார் அப்படின்னா, சீனா, வடகொரியா, ரஷ்யா இந்த 3 நாடுகளை சுட்டி காட்டி இதனால் எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இது சைனாவிலேருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, புட்டின் ஃபியூம்ஸ் அஸ் ஜப்பான் பிகின்ஸ் மிலிட்ரி பில்டப் இன் பசிபிக், ஒய் டோக்கியோஸ் ரீஆர்மமெண்ட் இஸ் ஆங்கரிங் ரஷ்யா. இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் புட்டின் ஃபியூம்ஸ் அப்படின்னா, புட்டின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிகவும் கொந்தளித்து போயிருக்கார். ஏன் அப்படின்னா, ஜப்பான் பிகின்ஸ் மிலிட்ரி பில்டப் இன் பசிபிக் பெருங்கடலில் ஜப்பான் தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்தும் அந்த முயற்சியில் இறங்கியுள்ளது அப்படிங்கிறதுனால. ஒய் டோக்கியோஸ் ரீஆர்மமெண்ட் இஸ் ஆங்கரிங் ரஷ்யா. டோக்கியோ அப்படின்னா ஜப்பானுடைய அரசு தான் இந்த இடத்துல டோக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மமெண்ட் அப்படின்னா இராணுவமயம். ரீஆர்மமெண்ட் அப்படின்னா இத்தனை நாட்களாக அந்த இராணுவத்தை ஓரளவு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஜப்பான் இப்போ மீண்டும் இராணுவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்துள்ளது அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல ரீஆர்மமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜப்பானுடைய இந்த மறு இராணுவ மயமாக்கல் அப்படிங்கிற அந்த கொள்கை ஏன் ரஷ்யாவை கோபப்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத இந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில், ஒய் ஜப்பான்ஸ் டிஃபென்ஸ் ஒயிட் பேப்பர் ஹேஸ் சைனா ஆன் எட்ஜ். ஜப்பானுடைய அந்த பாதுகாப்பு வெள்ளை அறிக்கை ஏன் சைனாவை ஒரு பதற்றத்தோட விளிம்புக்கு தள்ளி இருக்கிறது, ஏன் அவர்களுடைய பொறுமையின் எட்ஜுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. ஆன் எட்ஜ் அப்படின்னா ஒரு பதற்றத்தோட எல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்த் கொரியா அக்யூசஸ் ஜப்பான் ஆஃப் பிகமிங் எ வார் ஸ்டேட் அமிட் மிலிட்டரி பில்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நார்த் கொரியா அக்யூசஸ் ஜப்பான். நார்த் கொரியா ஜப்பான் மேலும் ஒரு குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆஃப் பிகமிங் எ வார் ஸ்டேட், நீங்கள் ஒரு போர் அரசாக மாறிக்கொண்டு வருகிறீர்கள். இத்தனை நாட்களாக ஜப்பான் அப்படிங்கிறது பசிபிஸ்ட் ஸ்டேட், அதாவது ஒரு அமைதி நாடாக இருந்தது, இப்பொழுது ஒரு போர் அரசாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு நியூஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜப்பான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் டினைஸ் மிலிட்டரிசம் அண்ட் கிரிட்டிசைசஸ் சைனாஸ் ஹியூஜ் ஆர்சனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் டினைஸ் அப்படின்னா மறுப்பது,
அவருடைய அந்த இராணுவமயமாக்கலை வந்து மறுக்கிறார்கள். எங்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் இதை செய்கிறோம். நாங்கள் வந்து எந்த ஒரு நாட்டை வந்து ஒரு தாக்குவதற்காகவோ அல்லது அத்துமீறுவதற்காகவோ இந்த இராணுவ பலப்படுத்துதல் நான் ஈடுபடலை அப்படிங்கிறாங்க. அண்ட் கிரிட்டிசைசஸ் சைனாஸ் ஹியூஜ் ஆர்சனல். அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். சைனாவிடம் வந்து இந்த இராணுவ தளவாடங்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஆர்சனல் அப்படின்னா வந்து இராணுவ தளவாடங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹியூஜ் ஆர்சனல் அப்படின்னா அதிகப்படியான இராணுவ தளவாடங்கள் சைனா கிட்ட இருக்குது. அதை வந்து தான் வந்து குற்றம் சாட்ட வேண்டுமே ஒழிய நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, there is a country that has a huge arsenal of nuclear weapons and strategic bombers, he said in a veiled reference to China அப்படின்னு சொல்கிறார். ஜப்பானுடைய அந்த பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு வந்து அதிகப்படியான அணு ஆயுதங்கள் இருக்குது, போர் விமானங்களும் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு he said in a veiled reference to China. சைனாவை வந்து ஒரு மறைமுகமாக சொல்கிறார். நேரடியாக வந்து சைனாங்கிற பேரை சொல்லாமல் ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வந்து எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்கிறார். அதுதான் வந்து வெயில்டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் ஹேஸ் நெய்தர் ஆஃப் திஸ் வெப்பன்ஸ். ஜப்பானிடம் இந்த இரண்டு ஆயுதங்களுமே இல்லை, அணு ஆயுதங்களும் இல்லை, போர் விமானங்களும் எங்ககிட்ட இல்லை. அண்ட் yet அப்படி இருப்பினும் ஜப்பான் இஸ் லேபிள்டு வித் நியூ மிலிட்டரிசம். ஜப்பானுக்கு ஒரு முத்திரை குத்துகிறார்கள், புதிதாக இராணுவமயமாக்கலில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்துகிறார்கள். இஸ்ன்ட் இட் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு கேட்குறார். இது வந்து ரொம்ப விசித்திரமாக இல்லையா, இது வந்து ரொம்ப வியப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து ஜப்பானுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து முன்வைக்கிறாரு. அடுத்ததாக வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு நியூஸ் வருது. ஆன் ஹிரோஷிமா அனிவர்சரி ஜப்பான்ஸ் பிரீமியர் ஷிஃப்ட்ஸ் டோன் ஆன் நியூக்ளியர் பாலிசி. அந்த ஹிரோஷிமா நாகசாக்கியில் அந்த அணுகுண்டு வீசப்பட்டதுன்னு அந்த நினைவு தினத்தில் ஜப்பானுடைய பிரீமியர் அப்படின்னா அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷிஃப்ட் டோன், அவர்களுடைய தொனியை வந்து மாற்றுகிறார்கள். எதை பொறுத்தவரை அப்படின்னா வந்து நியூக்ளியர் பாலிசியை பொறுத்தவரை அவர்களுடைய தொனி வந்து மாறுகிறது. இதற்கு முன்பு இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து அந்த அணு ஆயுதங்களை வந்து நாங்கள் தொடமாட்டோம், நாங்கள் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், வேறு எந்த நாட்டுடைய அந்த அணு ஆயுதங்களையுமே வந்து எங்கள் நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொள்கைகள் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த 3வது கொள்கையான வெளிநாட்டுடைய அந்த அணு ஆயுதங்களை எங்கள் நாட்டுக்குள் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு அந்த கொள்கையில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இப்போ மறைமுகமாக சொல்ல வராங்க. அதை தான் வந்து அவங்களோட தொனி வந்து கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு நியூஸில் நியூயார்க் டைம்ஸில் ஒய் ஜப்பான் இஸ் ரீதிங்கிங் இட்ஸ் பீஸ் வாவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய் ஜப்பான் இஸ் ரீதிங்கிங் அப்படின்னா ஏன் ஜப்பான் வந்து மறுபரிசீலனை செய்கிறது, எதை பற்றி அப்படின்னா அவர்களுடைய பீஸ் வாவ் அப்படின்னா அமைதிக்கான அந்த உறுதிமொழியிலிருந்து ஏன் வந்து ஒரு மறுபரிசீலனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸில் ஒரு பத்திரிகையில் கேட்டிருக்காங்க. அடுத்தது நாகசாக்கி ஹிபகுஷா அர்ஜஸ் பர்சியூட் ஆஃப் பீஸ் நாட் வார் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. நாகசாக்கி ஹிபகுஷா அப்படின்னா யார் அப்படின்னா, ஹிபகுஷா அப்படிங்கிறது வந்து ஜப்பான் மொழியில் அந்த அணுகுண்டு வீசப்பட்ட பொழுது அதிலிருந்து உயிர் பிழைத்தவர்கள், அந்த சர்வைவர்ஸை தான் வந்து ஹிபகுஷா அப்படிங்கிறாங்க. அதிலிருந்து உயிர் பிழைத்த அந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அர்ஜஸ் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், பர்சியூட் ஆஃப் பீஸ் அமைதிக்கான அந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார்கள். நாட் வார் ப்ரிப்பரேஷன்ஸ் போருக்கான ஆயத்தங்களை நாம் வந்து கையில் எடுக்கக்கூடாது, நாம் வந்து அமைதிக்கான வழியில் நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த நாகசாக்கி அணுகுண்டு விபத்தில் உயிர் பிழைத்த அந்த சர்வைவர்ஸ் வந்து ஜப்பான் அரசுக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம்.